சீதாராமன் சீரியல் டிசம்பர் 28 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகா பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காராங்க. அப்போ எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு என் விரதத்துக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், மகா சபாஸ் உன்னோட விரதத்தை நீ வெற்றிகரமாக முடிச்சிட்டேங்கிறாங்க அர்ச்சனா. ஒருவேளை மட்டும் சாப்பிட்றீங்க, அதுலேயும் உப்பு காரம் சேர்க்காமல் சாப்பிட்றது எங்களாலேயே முடியாது, ஆனால் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, ரொம்ப கஷ்டங்கிறாங்க சீதாவோட அம்மா. வேண்டுதல் நடக்கணும்னா செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க மகா. எதை வேணும்னாலும் அடக்கலாம், ஆனால் பசியை அடக்கிறதும் ருசி அடக்கிறதும் ரொம்ப கஷ்டங்கிறாங்க சீதாவோட அம்மா. கை மேலே பலனை எதிர்பார்க்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், கோவில் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் மனசில் கோவிலில் இருக்கிற தெய்வமே குடியிருக்கா அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. சீதா, உங்கள் அம்மா ரொம்ப பாவம் சீதா. மகாலட்சுமி இந்த குடும்பத்துக்காக பெரிய தியாகம் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏமாந்து போயிடுவாங்க. மகாலட்சுமி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மீரா சீதா கிட்ட சொல்ல, முத்தாரம்மா நான் இங்கே பண்ணுறதுக்கு நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் மறுப்பு சொல்லக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க. அம்மா ஏடா கூடமா ஏதாவது சொல்லி வச்சுட்டு போகிறாங்கக்கா அப்படின்னு சீதா சொல்லவும், அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்கலை அப்படின்னு மீரா சீதாவோட அம்மாவை கூப்பிடுறாங்க. உடனே மகா ரொம்பவே பயங்கரமாக கோவப்பட்டு, மீரா என்னாச்சு, நாங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் கோவப்படுறீங்கங்கிறாங்க சீதா. உடனே மகா அப்படியே கூலாகி திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே, நான் எங்கே கோவப்படுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க கோவப்பட்டா என்ன அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்கவும், அம்மா இந்த விரதத்தோட முக்கியமான கண்டிஷனே கோவப்படக்கூடாது அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம் நான் கோவப்படக்கூடாது, கோவப்பட்டு யாரையும் கடுமையான வார்த்தையால் பேசிடக்கூடாது அப்படின்னு மகா சொல்லவும், இப்படியெல்லாம் கூட விரதம் இருக்கா, என்னால் நம்பவே முடியலங்கிறாங்க சீதாவோட அம்மா. எங்களால் கூட இதெல்லாம் நம்பவே முடியலங்கிறாங்க மீரா நீ நம்ப வேணாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் மகா சொல்ல, நான் கோவப்படுத்திட்டேனா அப்படின்னு மீரா கேட்கவும், நான் எங்கே கோவப்பட்டேன், ஏங்க நான் என்ன கோமாவை பேசினேன் அப்படின்னு சீதாவோட அம்மாவை பார்த்து கேட்க, இல்லையே ஆனால் லேசாக கோவமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது கோவம் இல்லையா அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்கவும், இல்லை அதெல்லாம் கோவம் இல்லை, என் முகத்தோட அமைப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுக்குறேன் அப்படின்னு மகா அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா பால் சாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்கள் ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னு செல்வி சீதாவோட அம்மாட்ட கேட்கவும், இன்றைக்கி நான் தான் சமைப்பேன், எங்கள் ஊர் சமையல், குலசேகரப்பட்டினம் சமையல், உங்களுக்கு தான் விரதம் முடிஞ்சு போச்சுல்ல, நீங்களும் ஒரு வாய் ருசி பார்க்கலாம் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், பார்த்துட்டா போச்சுங்கிறாங்க மகா. அம்மா நல்லா வாய் விட்டு சிக்கிட்டாங்க அப்படின்னு சீதா மீரா கிட்ட சொல்லவும், அவங்கள நம்ம காப்பாற்ற நினச்சோம், அதுக்குள்ளே செல்வி போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு மீரா சொல்ல, பரவாயில்ல இன்னைக்கு செல்வியோட சாப்பாட்டிலேருந்து நமக்கு விடுதலைன்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் எதுக்கு சமைக்கணும், நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு அப்படின்னு மகா சொல்லவும், இதில் என்ன சிரமம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தரதை விட வேறு என்ன எனக்கு சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மகா சொல்லவும், அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்கங்கிறாங்க சீதா, நமக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடைச்சாச்சுன்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா. இவங்க இருந்தால் நம்ம பிளான் எப்படி நிறைவேறும், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அர்ச்சனா கல்பனா ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. சரி நீங்கள் பால் சாதம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிங்க, நாங்கள் போய் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டாக மகா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மந்திரவாதி கால் பண்ணுறாங்க. என்ன இது மந்திரவாதி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா நேராக கார் எடுத்துகிட்டு மந்திரவாதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆப்போசிட்லேயும் மந்திரவாதி ஒரு காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க சரியாக கடைப்பிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மந்திரவாதி யோசிச்சுக்கிட்டே கார்லேருந்து இறங்கி மகா கிட்ட போகிறாங்க. மகா காருக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும், மகாவோட காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க மந்திரவாதி. என்ன நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்னு மகா கேட்கவும், இல்லை கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, எப்படி தெரியுங்கிறாங்க மகா. மனுஷங்களில் ரெண்டு விதம், முதல் வகை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, ரெண்டாவது வகை நான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் எல்லாருமே எனக்காக விட்டு கொடுக்கணும்னு உத்தரவு போடுற வகை, நீங்கள் ரெண்டாவது வகை அப்படின்னு சொல்லவும், எப்படி சொல்கிறீங்கங்கிறாங்க மகா. நீங்கள் விரதத்தை சரியாக கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் என்னை பார்த்ததும் இறங்கி வந்திருப்பீங்க, என்னை பார்த்ததும் உங்கள் முகத்தில் ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கும், ஆனால் உங்கள் முகத்தில் அந்த குற்ற உணர்வு இல்லை, அதுக்கு பதிலாக நம்பிக்கை இருந்தது, கண்ணில் சாதிச்ச தைரியம் இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு மந்திரவாதி சொல்லவும், பசி மறந்து தூக்கம் மறந்து உப்பு காரம் போடாமல் சாப்பிட்டு யார்கிட்டையும் கோவப்படாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு திருப்தியா என் மனசுக்கு திருப்தியா என் விரதத்தை முடிச்சிருக்கேன் அப்படின்னு மகா சொல்லவும், மந்திரவாதி உடனே அந்த மையை எடுத்து மகா கிட்ட காட்டுறாங்க. நீங்கள் யாரை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த மையை பொட்டாவோ இல்லை கண்மையாகவோ வச்சுக்கிட்டாங்கன்னா மூளைக்குள்ளே பூந்து வேலை செய்யும். நள்ளிரவில் வினோதமான சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. 4 நாளைக்கு திரும்ப வரமாட்டாங்க. சுய நினைவே இல்லாமல் கால் போன போக்கில் அப்படியே போயிடுவாங்க. சீதா அழகாக இருப்பாளா, பார்க்க எப்படி இருப்பா அப்படின்னு கேட்கவும், நல்லா இருப்பான் ஆனால் அசிங்கமாலாம் இருக்க மாட்டாங்கிறாங்க மகா. அப்போ திரும்பி வர வாய்ப்பே இல்லை, யார் கையிலையாவது சிக்கி சின்ன பின்னமாயிடுவா அப்படின்னு சொல்லவும், அவள் குடும்பத்தை விட்டு போனாலே போதும் சாமி, ஏதாவது ஒரு காரணத்துக்காட்டி நான் அவளை உள்ளே வரவிடாமல் பண்ணிடுவேன்
ஆமாம், இந்த மை நல்லா வேலை செய்யுமா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னை ஏமாத்த நினைக்காதுங்க, என்னால் பொறுத்துக்க முடியாதுங்கிறாங்க மகா. உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும், ஆனால் இந்த மைக் கண்டிப்பாக வேலை செய்யும், மந்திரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு மந்திரவாதி சொல்லவும், உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு மகா சொல்லவும், சரி உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சீதா மேலே மை வைங்க, அப்போ தான் என்னோடய சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து மகா மந்திரவாதிகிட்ட கொடுக்குறாங்க. மந்திரவாதி அந்த பணத்தை வாங்கிட்டு உங்கள் கையில் எக்காரணத்துக்கு ஒன்று இந்த மை படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகா வீட்டுக்கு போனதுமே செக்யூரிட்டி கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்றாங்க. இந்த அம்மா எதுக்கு இவ்வளோ வாட்டி கூப்பிட்றாங்க, ஏதாவது காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு செக்யூரிட்டி மெதுவாக மகா கிட்ட போகிறாங்க. ஆமாம், என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்கவும், மேடம்னு சொன்ன மேடம் அப்படின்னு சொல்லவும், நிஜமா சொல்லி என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, 2 தடவை என்ன சொன்னீங்க மேடம்னு தான் கேட்டேன், வேறு எதுவுமே சொல்லலை மேடம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லவும், சரி இந்த மை வச்சுக்கோ அப்படின்னு மகா சொல்ல, மையா எதுக்கு அப்படின்னு வாட்ச்மேன் கேட்கவும், உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, இந்த மை வச்சா கல்யாணம் சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்னு மகா சொல்லவும், நிஜமாமா மேடம் அப்படின்னா நீங்கள் வைக்கல அப்படின்னு கேட்க, இந்த மையை கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் வைக்கணும், நீ வச்சுக்கோ, நல்லா நெத்தியில் எடுத்து வட்டமாக பெருசாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இந்த மை எப்படி மேடம் கிடைச்சது அப்படின்னு செக்யூரிட்டி கேட்க, நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல அங்கே தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நன்றி மேடம், உங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு நல்ல மனசு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு மை எடுத்து நெத்தியில் ரவுண்டாக வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு உன்னை வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. அங்கே சீதாவோட அம்மா எல்லாருக்கும் விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு மகா வராங்க. என்ன பண்ணுறீங்க எல்லாருன்னு கேட்க, சூப்பராக சமைச்சிருக்காங்க சீதாவோட அம்மா அப்படின்னு சொல்லவும், மகாவும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க. பேசாமல் இனிமேல் நீங்களே சமைச்சிருங்கிறாங்க அர்ச்சனா. ஹலோ அர்ச்சனா ஆண்டி, எங்கள் அம்மா இங்கே என்ன பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, சமைக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு சீதா சொல்லவும், ஆமாம் சீதா கரெக்டாக சொன்னேங்கிறாங்க துரை. சீதா என்ன பேச்சுது, எனக்கு சமைக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை, இருக்கிறதுலையே பெரிய சந்தோஷம் நம்ம சமைச்சு மற்றவங்க சாப்பிட வைக்கிறது தான், எனக்கு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்குங்கிறாங்க சீதாவோட அம்மா. ஆமாம் செல்வி, இனிமேல் எப்படி சமைக்கிறதுன்னு இவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கோங்கிறாங்க மகா. நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்களே சமைச்சு கொடுங்களேன் அப்படின்னு அர்ச்சனா ராம் தங்கச்சிங்க எல்லாரும் கேட்கவும், அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், கல்பனா அங்கேருந்து அர்ச்சனாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சமைக்கிற சாப்பாட்லேயே ஏதாவது கலந்து சீதாவோட கர்ப்பத்தை கலைச்சிடணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணவும், அர்ச்சனாவும் அதை படித்து பார்த்துட்டு, நீ சரியான கில்லாடி, கரெக்டாக எப்படி யோசிச்சிருக்கா பாரு அப்படின்னு அர்ச்சனாவும் ரிப்ளை பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் மாற்றி மாற்றி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் செக்யூரிட்டி பிளேட் எடுத்துகிட்டு வராங்க. அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு மகா மட்டும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வி முதல்ல அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு அப்படின்னு மகா சொல்லவும், அன்னபூரணியே எனக்கு அன்னத்தை போட சொல்லிட்டாங்க அப்படின்னு செக்யூரிட்டி பாட்டுக்கு வளரிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம டார்கெட் சீதா தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. கொஞ்ச நேரம் கழிச்சு செக்யூரிட்டியை போய் எட்டி பார்க்குறாங்க மகா. செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு மாதிரியாக கத்தி சத்தம் போட்டு கேட் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அதை பார்த்ததும் மகா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சீதாவோட கண்மையில் இந்த மையை கொண்டு போய் கலந்து வைக்கிறாங்க. அவங்க கையில் படாமல் க்ளவுஸ் எல்லாம் மாட்டி அதுக்கப்புறமா அந்த கண்மையில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.